ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய நாளை கண்டிருக்கிறோம். ஆகையினால் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த அருமையான நேரத்திலும் பிரியமானவர்களே, சமூகம் தரும் சந்தோஷம் என்ற தலைப்பிலே சில நிமிடங்கள் உங்களோடு கூட நான் பேச ஆர்வமாய் காத்திருக்கிறேன். சமூகம் தரும் சந்தோஷம். எந்த சமூகம் தரும் சந்தோஷம்? தேவனுடைய சமூகம் தரும் சந்தோஷம். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 33வது அதிகாரத்திலே மோசே தேவனுடைய சமூகத்திலே சஞ்சரித்த பொழுது தேவனுக்கும் மோசேக்கும் ஏற்பட்ட ஒரு கான்வர்சேஷனை குறித்து நான் மெடிடேட் பண்ணியதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள மிகுந்த ஆர்வப்படுகிறேன். தேவனாகிய கர்த்தர் மோசேயோடு கூட ஒரு சிநேகிதனை போல பேசிய சில வார்த்தைகள் இந்த அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. This chapter is showing the intimacy in between the Lord and the Moses. பிரியமானவர்களே, ஒரு சிநேகிதனை போல தேவனாகிய கர்த்தர் மோசேயிடம் கூட பேசினார். மோசேயிடம் பேசினார் என்றால் என்னோடும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடும் தேவன் பேசுவது அதிக நிச்சயம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு முறை தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டால் உங்களுடைய வாழ்வு செவ்வையாகிவிடும், சீராகிவிடும். சீரழிந்த பகுதி சீர் செய்யப்படும். நலிவுற்ற பகுதி எல்லாம் சரியான நேர்த்தியாக நடந்து வெற்றி தரும் வாழ்வாக மாறிவிடும். பிரியமானவர்களே, 33வது அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலையருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். சரி, நம்முடைய வாழ்விலே தேவன் இடைப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, நம்மிடத்தில் இருக்கிற தேவையற்ற ஆபரணங்களை கழற்றி போட வேண்டும். I'm not talking about the jewelry, about stud and chain and other things. நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருப்பது உலக பிரகாரமான நகைகளை அல்ல. நான் பேசிக்கொண்டிருப்பது நம் சரீரத்திலே இருக்கிற நகை அல்ல. நான் பேசிக்கொண்டிருப்பது நம்மளுடைய ஆவியிலே, நம்முடைய இருதயத்தை பிடித்து கொண்டிருக்கிற தேவையற்ற அலங்கரிப்புகளும் அலங்காரங்களும். சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். ஆபரணங்களை கழற்றி போட வேண்டும். என்ன ஆபரணங்களை கழற்றி போட வேண்டும்? பிறரை பற்றி பேசுவது, தவறான கூற்றுகளை பேசுவது, அது ஒரு தேவையற்ற ஆபரணம். சுயநலமாக இருப்பது ஒரு தேவையற்ற ஆபரணம். பேராசைப்படுவது ஒரு தேவையற்ற ஆபரணம். பொறாமை கொள்வது தேவையற்ற ஆபரணம். இச்சை கொள்வது தேவையற்ற ஆபரணம். இந்த ஆபரணங்கள் எல்லாம் எனக்குள்ளும் இருக்கிறது, உங்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் இதை எப்படி மேற்கொள்வது? தேவனுடைய சமூகம் மாத்திரமே இதுக்கு உதவி செய்ய முடியும். எனி டைம் நம்ம இந்த ஆபரணங்களோடு இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அது இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவனுடைய சமூகம் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு நாள் இந்த ஆபரணத்தை கழட்டி வச்சுட்டு தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறது அப்படி அல்ல. ஒரு முறை இந்த ஆபரணங்களை கழற்றினால், இந்த இடத்துல வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கழற்றி போட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. கழற்றி அவர்கள் பாக்கெட்டில் வைத்திருந்தார்கள் அல்லது கழற்றி அவர்கள் பெட்டியில் வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. அவர்கள் அந்த ஆபரணங்களை, தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் நமக்குள் இருக்குமேயானால் அதை நாம் உறுதியாக கழற்றி போட வேண்டும். இல்லையெனில் தேவனுடைய சமூகம் நமக்கு உதவி செய்ய முடியாது. யாத்திராகமம் 33:9வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். பிரியமானவர்களே, 33வது அதிகாரத்தில் 9வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. God has spoken to Moses as a friend. ஒரு சிநேகிதனை போல பேசினார் என்று இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலும் 9வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. கர்த்தர் மோசேயோட பேசினார். எப்பொழுது பேசினார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களிடத்தில் இருந்த ஆபரணங்களை கழற்றிய பொழுது தேவன் மோசேயோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் இருக்கிற தேவையற்ற காரியங்களை நம்மை விட்டு எடுத்து போடும் பொழுது தேவனுடைய உதவியின் ஒத்தாசை எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 33வது அதிகாரத்திலே 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எல்ஷடா என்ற நாமத்தை உடைய சர்வ வல்லவர் சொல்கிறார், அவருடைய சமூகம் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் தருவதாகவும் இந்த வசனம் சொல்லுகிறது.
எவ்ரிதிங் வில் பி சக்ஸஸ்ஃபுல் when God's presence is going before us. நமக்கு முன்பாக தேவனுடைய பிரசன்னம் போகும் பொழுது நம்முடைய தோல்வியான சூழ்நிலையில் ஜெயமாக முடியும். அதிகமாக சொல்லுகிற உதாரணம் தாவீதினுடைய வாழ்வில் நடந்த காரியங்கள். தாவீது கோலியாத்தனை மேற்கொள்ளும் பொழுது தேவனுடைய சமூகம் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீதுக்கு உதவி செய்தது என்றே நாம் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் நாம் பார்த்தோம், தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற தேவையற்ற அலங்காரங்களை எடுத்து போட வேண்டும், ஆபரணங்களை கலற்றி போட வேண்டும். இரண்டாவதாக, மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி வந்தது. பிரியமானவர்களே, இந்த இடத்திலும் கூட கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் என்பது நான் இப்படியாக உணர்த்தப்பட்டேன். கூடாரத்திற்குள் பிரவேசிப்பது என்பது தேவன் தந்த வார்த்தை. தேவன் தந்த வார்த்தைக்குள் நாம் எப்பொழுதெல்லாம் தேவன் தந்த வார்த்தைக்குள்ளாக அவருடைய வார்த்தைகளை நினைத்து மெடிடேட் பண்ணுகிறோமோ, அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முயற்சி செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவருடைய மேகஸ்தம்பம் நம்மை நோக்கி இறங்கி வரும். தேவனுடைய வார்த்தை உள்ள இந்த வேதாகமும் மற்றும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கும் சபைக்கு கீழ்ப்படிந்து நாம் சபையில் இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்மை நடத்தும். தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய தகப்பன்மார்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை நடத்தும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய மேகஸ்தம்பம் நம்மை மூடிக்கொள்ளும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக, இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று நம்மை நடத்துவது மட்டுமின்றி நம்மளுடைய வாழ்விலே மிகுந்த இளைப்பாறுதலை கட்டளையிட தேவன் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி செபிப்போம். நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் எல்லா மூத்தவர்களையும் இளையவர்களையும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு முன்பாக பின்பாகவும் வலதிலும் இடதிலும் செல்லட்டும். ஆண்டவரே, இவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவீராக. இந்த 2025 வருடத்திலே இவர்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இனி ஜெயத்தை காண்பீர்கள். May God bless you. Have a nice day.